அனைவருக்கும் காலை வணக்கம். காத்திருந்து கிடைச்சா மாதிரி இந்த மாதம் முழுவதும் காத்திருந்தேன். ஆனால் வெற்றி கிடச்சிடுச்சு. நம்ம கத்திரிக்காய் அறுவடைக்கு ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. மொத்தம் 12 செடி இருக்குது. 12மே பிஞ்சுகள் இருந்துகிட்டே இருக்காங்க. எல்லா செடிகளையும் நான் களை செடிகளில் பிடுங்கிட்டு வெறும் கத்திரி நாற்று மட்டும் வச்சுருந்தேன். சில செடிகளில் ஒரு பழுப்பு நிறமாக இருந்தது, அதெல்லாம் எடுத்துட்டேன் நான். அப்படியே ஒவ்வொரு செடிக்கும் பின்னால், இலைகளுக்கு பின்னால் பார்த்தா நான் நிறைய செடிகள் சுத்தமாக இருந்தது. 2 செடியில் மட்டும் இப்போ தான் மாவு பூச்சி ஸ்டார்ட் ஆனாங்க. அவங்கள அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன் நான். க்ளீன் பண்ணிவிட்டு எந்த உரங்களும் கொடுக்கல, மண்ணெல்லாம் எதுவுமே கிளறலை. ஏன்னா எல்லாமே கரெக்டான பதத்தில் இருந்தது. மண் லூஸாக இருந்தது, களை செடிகள் இல்லை, மாவு பூச்சி இல்லை. செடிகளுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே பூக்கள் விட்டு பிஞ்சுகள் நல்லா பிடிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்த்த உடனே. எனக்கு நான் மாடி தோட்டம் இங்கே ஆரம்பித்த நாள்லேருந்து கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு மாதம் மட்டும் கத்திரிக்காய் இல்லை. இடையில ஒரே ஒரு நாள் அறுவடை கிடச்சிது, அதுவும் ரொம்ப கம்மியான அறுவடை கிடச்சிது. பாருங்கள், எல்லா செடிகளும் எவ்வளோ ஒரு வளர்ச்சியோட பசுமை தண்ணீர். மொத்தம் 8லேருந்து 12 வெரைட்டி கத்திரிக்காய் செடி வச்சுருந்தேன். இப்போ எந்தெந்த கத்திரி செடியிலேருந்து பிஞ்சுகள் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் எத்தனை வெரைட்டி இருக்குதுன்னு தெரியும். நிறைய செடிகள் நான் பிடுங்கி போட்டுட்டேன். மாவு பூச்சி வந்தப்போ வேரல்கள் வராமல் இருக்கணும்னு சொல்லி அதெல்லாம் வச்சு 1.5 வருஷம் ஆன செடிகளை பிடுங்கி போட்டேன் நான். இதில் சில செடிகள் புது செடி, ஒரு இந்த இலையில் மாவு பூச்சி, இந்த மாதிரி 2 செடியில் மட்டும் மாவு பூச்சி இருந்தது. அதை உடனே க்ளீன் பண்ணிட்டால் மற்ற செடிகளுக்கும் வராது, செடிகள் பாதிப்பும் இருக்காது. குட்டி செடி தான் பிஞ்சு பாருங்கள், அவ்வளோதான் ஹைட்டே, அவ்வளோதான். இது எல்லாமே பழைய செடி தான் வச்சு 1 வருஷம் ஆன செடிகள். இதெல்லாம் பிஞ்சு விட்டுருக்காங்க. அதுலேயும் கத்திரி செடி வளர்க்குறது ரொம்ப சுலபம். நம்ம விதை போட்டு 5லேருந்து 7 நாளே முளைப்பு திறன் வந்துடும். அப்படியே படிப்படியாக வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னா அப்புறமா அவங்க காய் கொடுக்கறதுக்கு குறைவில்லாமல் கொடுப்பாங்க. அவங்கள கவனிக்க வேண்டிய விஷயம் மாவு பூச்சி. என் தோட்டத்தில் வேறு எந்த பூச்சும் செடியை தாக்கலை. கத்திரி செடியை மாவு பூச்சி மட்டும்தான் வந்தது. அந்த மாவு பூச்சை ஆரம்பத்திலே க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. இடையில எல்லாம் பூச்செடி வைக்கணும்னு நினச்சிருந்தேன். இந்த தடவை நான் அப்படி கூட வைக்கலை. கடைசியில் ஒரு பூச்செடி வச்சுருக்கேன். அதுக்கு ஆப்போசிட் சைடில் மல்லி செடிகள் வச்சுருக்கேன். ஏன்னா மல்லி செடிகளில் அவ்வளோவா பூச்சி தாக்குதல் வராது. முன்னாடி செம்பருத்தி செடிகள் பக்கத்தில் வச்சுருந்தேன். இவங்களும் அதிக மாவு பூச்சி வரும், அவங்களையும் அதிக மாவு பூச்சி வர்றதால இந்த வருஷம் நான் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு சில செடியில் பழுப்பு இலைகள் இருந்தது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். செடிகள்லாம் எவ்வளோ புஷ்ஷியாக இருக்குது பாருங்கள். பார்க்க ஆசையாக தான் இருந்தது. மொத்தம் 12 செடிகளுமே நல்லா வளர்ச்சியோட பூக்களும் மொட்டுக்களோடு இருந்தது. அப்படியே டேபிள் ரோஸில் மஞ்சள் கலர் பூ வச்சுதான் இதை நான் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டேன் பாருங்கள். அந்த இலையில் மட்டும்தான் அதிகமாக இருந்தது.